நம்ம அன்றைக்கி பார்க்க போகிற கொஷின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி ஆர்ஆர்பியில் கேட்ட ட்ரிக்னாமெண்ட்ரி கொஷின்ஸு சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா. ரைட்டு, இந்த கொஷின் பாருங்கள். tan a + 1/tan a கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்டிருக்குங்க. ஓகேவா. tan θக்கு ஃபார்முலா என்ன? sin θ cos θ. இது இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. tan θ = sin θ cos θ சரிங்களா. அப்போது tan a என்ன வரும்? sin a cos a ப்ளஸ் 1/tan a. 1/tan என்ன அர்த்தம்? tan a விட தலைகீழ். அப்போ tan a விட தலைகீழ்னு என்னது? இது அப்படியே மாற்றி வரும். அப்போது cos a / sin a. ஓகேவா. tan a இது ஃபார்முலா. 1/tan அதோட தலைகீழ். ஸோ அதை அப்படி மாற்றி போட்டிருக்கோம் சரியா. இப்போது கிராஸ் பெருக்கிடுங்க. sin square a ப்ளஸ் cos square a / cos a sin a. ரைட்டா. சரி, இன்னொரு ஃபார்முலா பாருங்க. sin square θ ப்ளஸ் cos square θ = 1 சரியா. ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும். ஸோ இதுக்கு பேர் என்ன போடலாம்? 1 போடலாமா? அப்போ 1/cos a sin a. ஓகேவா. 1/cos a sin a. இதை பிரித்து எடுங்க. 1/cos a × 1/sin a ரைட்டுங்களா. சரி, 1/cos a ஃபார்முலானது secant a. 1/sin a ஃபார்முலானதுன்னா cosecant a. ஓகேவா. ஸோ இப்போ secant a cosecant a எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி ரைட்டுங்களா. புரிஞ்சுதா? 1/cosனா அதுக்கு சி இங்கே எஸ் வரும், ஞாபகம் வச்சுக்காங்க. 1/cos ஏனா secant a ஃபார்முலா. 1/sin ஏனா எஸ்னா அங்கே சி வரும், cosecant a ஃபார்முலா. ஓகேவா. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை ஃபார்முலாவுக்கு? 1 2 3. ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். sin 54 டிகிரி ப்ளஸ் cos 72 டிகிரி அஸ்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இந்த ரெண்டு ரேஷியோ இதுவும் 0 டிகிரி 45 டிகிரிக்குள்ளே மாற்றி எழுதணும் சரியா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு அப்படின்னா பாருங்க. sin θ1 ப்ளஸ் cos θ2 = 90 டிகிரி. ஓகேவா. அதாவது θ1 ப்ளஸ் θ2 = 90 டிகிரி ரைட்டுங்களா. ரைட்டு. இப்போ sin 54 ப்ளஸ் cos θ2 = 90 டிகிரி. அப்போது cos θ2 இந்த 90 டிகிரி, இது 54 டிகிரி இங்கே வந்தால் என்ன ஆகும்? 90 டிகிரி மைனஸ் 54 டிகிரி = 36 டிகிரி ரைட்டா. அப்போது இது cos 36 டிகிரி. ஓகேவா. அடுத்தது பாருங்கள். cos 72 இல்லையா. அப்போது ஃபார்முலா sin θ1 ப்ளஸ் cos θ2 = 90 டிகிரி. ஓகேவா. ஸோ இங்கே sin θ1 ப்ளஸ் cos θ பண்ண போனால் 72 டிகிரி = 90 டிகிரி. ஸோ அப்போது sin θ = 90 - 72 எவ்வளோ இருக்கும்? 18 டிகிரி. ஓகேவா. ஸோ அப்போ cos 36 sin 18 எங்கே இருக்குது பாருங்கள். cos 36 sin 18 ஆப்ஷன் சி. ஓகேவா. ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ரொம்ப முக்கியமான கொஷின், நல்ல கொஷின். உங்களை இது NTPCயில் கேட்ட கொஷின், கிராஜுவேட் லெவலில். சரி, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி சரியா. பி வந்து ரைட் ஆங்கிள், பி தான் அந்த ஆங்கிள். அப்போது ஆங்கிள் எங்களுக்கு இது. அப்போது ஏ இதை பி வச்சுக்கலாம், இதை சி சரியா. அதை பி தான் ஆங்கிள்னு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் பியை வந்து இங்கே போடுதோம். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? tan a = 1/√3. ஓகேவா. tan a = 1/√3. அப்போது எந்த வேல்யூக்கு √3 இருக்கும் உங்களுக்கு இது தெரியும். டேபுலர் காலம்
sin theta cos theta tan theta 0 degree 30 degree 45 degree 60 degree 90 degree சரியா ஓகே இதுக்கு 0 1/2 1/√2 √3/2 1 cos theta அப்படியே இது ரிவர்ஸில் வரும் அப்போ 1 √3/2 1/√2 1/2 0 ஓகேவா tan theta பார்த்தீங்கன்னா இது 0/1 அதாவது tan theta ஃபார்முலானது sin theta cos theta சரியா ஸோ அதனால தான் இதுக்கு 0/1 30 டிகிரி பாருங்கள் 30 டிகிரிக்கு என்ன வரும்னு பாருங்கள் sin theta tan 30 டிகிரி எவ்வளோ வரும் பாருங்கள் sin theta cos theta sin theta வேல்யூ எவ்வளவு ஆஃப் டிவைடட் பை cos theta √3/2 அப்போது 1/2 இன்ட்டு 2/√3 எவ்வளோ வரும் 1/√3 ஸோ அப்போது tan 30 வந்து எவ்வளவு 1/√3 அப்போ எந்த டிகிரிக்கு வருது 30 டிகிரிக்கு தான் 1/√3 வருது ஓகேவா அப்போது tan A இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி புரியுதா அப்போது ஆங்கிள் A வந்து எவ்வளவு 30 டிகிரி ஸோ அப்போ இந்த இடம் வந்து 30 டிகிரி புரிஞ்சுங்களா ஆங்கிள் A வந்து 30 டிகிரி ஓகேவா ஸோ இப்போ நமக்கு ஆங்கிள் B வந்து எவ்வளவு அதுதான் 90 டிகிரி கொடுத்துட்டாங்க ஆங்கிள் A வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு 30 டிகிரி அப்போ ஒன்று இருக்குது ஆங்கிள் C வந்து என்னவாக இருக்கும் ஒரு ட்ரையாங்கிள்னால் என்ன அர்த்தம்னா 180 டிகிரி ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு மொத்தம் 180 டிகிரி ரைட்டா ஸோ நமக்கு 90 + 30 எவ்வளவு 120 அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 60 இருக்குது சரியா ஸோ அப்போ இந்த 60 தான் என்னது C இப்போ C இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ரைட்டுங்களா ரைட் இப்போது நம்ம சம் செய்யலாம் ஓகேவா sin A cos C ப்ளஸ் cos A sin C sin A வந்து எவ்வளவு 30 டிகிரி இன்ட்டு cos C வந்து எவ்வளவு 60 டிகிரி ஓகேவா ப்ளஸ் cos A வந்து எவ்வளவு 30 டிகிரி இன்ட்டு sin C வந்து எவ்வளவு sin C வந்து எவ்வளவு 60 டிகிரி ஓகேவா ரைட் இதை சால்வ் பண்ணுங்கள் sin 30 வந்து நமக்கு எவ்வளவு 1/2 இன்ட்டு cos 60 வந்து எவ்வளோ இருக்கும் 1/2 ப்ளஸ் cos 30 வந்து எவ்வளவு √3/2 sin 60 வந்து எவ்வளவு √3/2 ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆகும் கேன்சல் பண்ணா 1/4 ப்ளஸ் 3/4 அப்போ என்ன ஆகுது 4/4 இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா சரி அடுத்த கொஷின் பாருங்கள் secant square A cosecant square A minus 1 plus 1 plus tan square A minus cot square A கொடுத்துருக்கு சரியா சரி இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இந்த இதுக்கும் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் cosecant square A minus 1 என்னதுன்னா cot square A சரியா அப்போ secant square A plus cot square A plus 1 plus tan square A என்ன ஃபார்முலா secant square A minus cot square A இதுக்கு இந்த ஃபார்முலா ரெண்டு காட் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன இருக்கும் மீதி 2 secant ஸ்கொயர் ஏ ஓகேவா ஆப்ஷன் டி ரைட்டுங்களா அடுத்த விஷயம் பாருங்கள் ரூட் ஆஃப் 1 + sin A divided by 1 - sin A plus root of 1 - sin A divided by 1 + sin A ஓகேவா இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு
இது அப்படி இங்கே கொண்டு வந்துடுங்க. 1 + sin A ஸ்கொயர் ப்ளஸ் இது இங்கே வந்துடும். இப்போது 1 - sin A ஸ்கொயர் டிவைடட் பை இந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 1² - sin ஸ்கொயர் A. ஓகேவா? அதாவது இது என்ன இருக்குது, A - B A + B அந்த ஃபார்மேட். அப்போ A² - B². ஓகேவா? அதுதான் இது A இது B இது A இது B. அப்போ என்ன ஆகும், A² - B². அதான் போட்டிருக்கு. 1² - sin ஸ்கொயர் A ஓவர் த ரூட். ரைட்டா? சரி, இப்போ இந்த ரூட் எடுத்தால் அந்த ஸ்கொயர்லாம் போயிருமா? அப்போ என்ன ஆகும், 1 + sin A 1 - sin A டிவைடட் பை மேலே உள்ளதுக்கு மட்டும் ரூட் எடுத்துருக்கோம். சரியா? மேலே உள்ளதுக்கு மட்டும் தான் எடுத்துருக்கு, கீழே உள்ளதுக்கு நம்ம ரூட் எடுக்கலை. ஏன்னா 1 ஸ்கொயருக்குன்னது 1 தான், -sin ஸ்கொயர் A. ஓகேவா? ரைட்டு. 1 - sin ஸ்கொயர் ஏன்னா ஃபார்முலா என்னதுன்னா, அதாவது பாருங்கள், sin ஸ்கொயர் A + cos ஸ்கொயர் A = 1 இல்லையா? அப்போது இந்த sin ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், cos ஸ்கொயர் A = 1 - sin ஸ்கொயர் A. ரைட்டா? ஸோ அப்போ 1 - sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், cos ஸ்கொயர் A போடலாம். ஓகேவா? அப்போது 1 + sin A 1 - sin A கீழே இந்த ரூட் இருக்குது. ரூட் ஆஃப் 1 - sin ஸ்கொயர் என்பது cos ஸ்கொயர் A. ரைட்டா? இப்போ இதுக்கு ரூட் எடுத்தாச்சு இந்த காஸ் போயிருமா, ஸ்கொயர் போயிடும். அப்போது 1 + sin A டிவைடட் பை 1 + sin A 1 - sin A டிவைடட் பை cos A. -sin + sin கேன்சல் ஆகும். அப்போ என்ன மீதி 1/cos A. 1/cos Aக்கு ஃபார்முலானது sec A. ஓகேவா? ஆப்ஷன் sec A. ஓகேவா? இந்த sin கேன்சல் ஆகும். 1 + 1 2. சரியா? அப்போது 2/cos A. 2/cos A தான் நம்ம 2 × 1/cos A எடுத்துருக்கோம். 1/cos Aக்கு தான் ஃபார்முலா உண்டு sec A. ஸோ இதுக்கு sec A போட்டிருக்கோம். இப்போ 2 sec A. ரைட்டுங்களா? சரி, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட்ஸு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.